வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். விஜயதசமிக்கு நம்ம வீட்டு பிரசாதம் அவல் சக்கரை பொங்கல். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப குவிக்காகும், அதே நேரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அவல் சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவல் சக்கரை பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு அவல் எடுத்துக்கணும். 1 கப்பு வெல்லம், நல்லா பொடிச்ச வெல்லமா பார்த்து எடுத்துக்கோங்க. அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது கெட்டி அவலா இருக்கிறதுனால இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஊற வைக்கணும். இதே மெல்லிஸ் அவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த வெல்லத்துல 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாகு எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி வந்தா போதும். அவல் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. வெல்லத்துல 1/4 கப்பு தண்ணியை சேர்த்து வச்சிருக்கேன். இது இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்துப்போம். வெள்ளை தண்ணி பாருங்க நல்லா அப்படி நுரைச்சி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுவோம். நெய் சூடானதும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லேசான ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். லேசா நிறம் மாறி வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இது வேற பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்தது போக அதுல கொஞ்சம் நெய் பாக்கி இருக்கு. அதுலயே வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொதிச்சிட்டு இருக்கிற வெள்ளைப்பாகுல நம்ம அவல் வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து சேர்த்துருவோம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் வந்து வெள்ளைப்பாகுல கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெள்ளத்தோட ஸ்வீட்டை வந்து அந்த அவல் அப்சர்வ் பண்ணிக்கும், நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஒரு கரண்டியால நல்லா அப்படி மசிச்சு விடுங்க. மெல்லிஸ் அவல் வரும் இல்லையா, நைலான் அவல், அதுனா நம்ம இது மாதிரி மேஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்க அவல் சக்கரை பொங்கல் நல்லா கொதிச்சாச்சு. பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிலையும் இருக்கு. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை, இதுல வந்து நான் 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிஞ்சு பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜாதிக்காய் எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். விஜயதசமிக்கான பிரசாதம் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பிரசாதம் அவல் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க வெத்தலை பாக்கு வாங்கிக்கலாம், பிரசாதம் எடுத்துக்கலாம். கிரீமி டெக்ஸ்டர்ல நம்ம எப்பயும் அரிசி பருப்பு சேர்த்து சக்கரை பொங்கல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஆனா வேலை ரொம்ப கம்மி, டக்குன்னு ரெடி ஆயிடும். அருமையா இருக்குங்க பிரசாதம். வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் போட்டிருக்கோம் பாருங்க, அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவல் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தெரியல, நம்ம நார்மல் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம லாஸ்ட்ல சேர்த்தா அந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. அப்படியே ஒரு கோவில் பிரசாதம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்குது. இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பிஸியா இருக்கும் அப்படிங்கிற நேரத்துல ஒரு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.